நம்ம இன்னைக்கு இசிக்கியா ஃப்ரான்சிஸோட ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் என்னன்றதை பார்க்க போகிறோம். இசிக்கியா ஃப்ரான்சிஸ் எப்பவுமே எப்படி ப்ரீச் பண்ணுவார்னா, பயங்கரமாக மிகைப்படுத்துவார். மிகைப்படுத்துறது மூலமாக நம்மளை கவருவார். அடுத்தது நமக்குள்ள பெருமை வர பண்ணுவார். அந்த பெருமையில் நம்ம விழுந்து போவோம். விழுந்து போனோடனே ஒரு வேளை நமக்கு சந்தேகம் வரும், ஒரு வேளை இவர் சொல்கிறது தப்போன்னு. அது தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவார், இவரே சொந்தமாக ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையை உண்மையாக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத வசனங்களை சேர்த்து கடைசியில் சத்தியம் சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணுவார். இதுதான் இவருடைய ஸ்டாண்டர்ட் அப்ரோச். இந்த ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சை அவருடைய எந்த செய்தி எடுத்து அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ஆமாம் இதுதான் பண்ணுறாரு ஒரு தடவைன்னு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா, அந்த மாதிரி இவர் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையை கேட்கலாம் வாங்க. Please understand. Your spirit has no beginning, no end. Do you know that? இவர் இப்போ ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்மளுடைய ஆவிக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்றார். உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய பதில் சர்வ வல்லவர் ஆகிய தேவன் மட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. இவர் அப்போ ஆண்டவருக்குரிய ஒரு காரியத்தை மனுஷங்களோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. இது ஒரு தவறான விஷயம். வேதத்தில் அப்படி தான் இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஆண்டவருக்குரிய குவாலிட்டி எடுத்துன்னு வந்து மனுஷனோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ண மாதிரி வேறு யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பிசாசானவன் ஏவாள்கிட்ட பண்ணுறான், இந்த கனியை நீ புசிச்சனா தேவனை மாதிரி ஆயிடுவ அப்படின்னு. அப்போ பிசாசானவன் பெருமையை எப்படி தூண்டினாலும் அதே மாதிரியே தான் இசக்கியா பிரான்சிஸும் போதிக்கிறார். மேற்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Because God is a spirit, His breath came in you. On the day of your born again experience, God breathed His whole life into your spirit. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகைப்படுத்துறது. நம்ம born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகும்போது அவருடைய ஆவி நமக்கு கொடுத்தாருன்னு இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மிகைப்படுத்துறதுக்கு தம்முடைய முழு He gave us full spirit அப்படின்னு கொஞ்சம் மிகைப்படுத்துறாரு. இது இவருக்கு தேவையில்லாத வேலை. சரியா? சரி, இவர் சொன்ன பொய்ய என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஆவியானவராக இருக்கார், உங்கள் ஆவி எங்கேருந்து ஆரம்பிச்சது அங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். அதை பாருங்க. And what is the beginning of your spirit life? The beginning of God. God has beginning. God has an end. Is God eternal? Do you know inside you are eternal? You are not temporary. This body will become. ஒரு பொய் சொன்னார். ஆனால் அது பொய் தானான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நல்லா குழப்பி விடுவார். அதில் இவர் கொஞ்சம் டேலண்டட். இவர் என்ன சொன்னார், நம்மளுடைய ஸ்பிரிட் லைஃபோடைய ஆரம்பம் ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படின்றார். சரி, அதை மட்டும் பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி தோணுதுன்னா, ஆமாம்ல நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்தானே ஆரம்பித்தோன்னு. இல்லை, ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம ஆரம்பிக்கல. ஆண்டவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறோன்னா என்ன அர்த்தம் ஆயிடுதுன்னா, நம்மளே சுய இச்சையாக அவர்கிட்ட இருந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணோன்ற மாதிரி பொருளில் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாருக்கு ஃபிட் ஆகும்னா, பரிசுத்த ஆவியானருக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும். ஏன்னா அவர் பிதாவின் இடத்துலேருந்து வந்தாருன்னு இருக்கு. அவருடைய ஆரம்பம் பிதா கிட்ட இருந்து வந்தாருன்னு இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கப்படலை, அவர் பிதாவுடைய இடத்துல இருந்து கிளம்பி வராரு, அதாவது அவரே ஆரம்பிக்கிறாரு. இதே பொருளில் குமாரனை குறிச்சும் சொல்லலாம், அதாவது இயேசு கிறிஸ்து குறிச்சும் சொல்லலாம். ஆனால் அதே பொருளை நம்மள சொல்லிக்க முடியாது. ஏன்னா நம்ம முடிவு பண்ணி நம்ம ஆரம்பிக்கல, நமக்கு ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, அவருடைய ஜீவனை கொடுக்குறாரு. அப்போ நம்மளுடைய பிகினிங் ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை, அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்ததுனால நமக்கு ஒரு ஆரம்பம் வருது. அது ஸ்பிரிட் லைஃப்க்கு மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்க்கு வர்றதே அப்போ தான். அப்போ புதுசாக
ஸ்பிரிட் லைஃபோட பிகினிங்னு புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறாரு. அதுக்கு அவருக்கே விளக்கம் தெரியுமான்றது தெரியல. நம்ம என்ன பண்ணலாம், கடைசியாக முக்கியமான 2 வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமா ஆனான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மண்ணில இருந்து உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அவருடைய சுவாசத்தை உள்ள கொடுக்கும் போதுதான் அவன் ஒரு நபர் ஆகிறான். இவரானா நம்மளுடைய ஸ்பிரிட் லைஃபு ஆண்டவர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சதா சொன்னது பொய்யே. ஏன்னா நம்மளுடைய ஆரம்பம் எங்கன்னா அந்த சரீரத்தில் தான் ஆரம்பிக்குது. அந்த சரீரத்தில் ஆரம்பிக்கும் போது அவருடைய ஆவியை கொடுக்குறாரு, அதனால ஆரம்பிக்குது. இன்னொரு வசனம் நம்ம பார்த்தோம்னா பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம். இது மரணத்தை குறித்து பேசுது. இந்த வசனம் படிக்கிறேன். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயத்திலே நினை. இது என்ன இருக்குன்னா, நீ மறிக்கும் போது உன்னுடைய ஆவி நீ பிடிச்சி வச்சுக்க முடியாதுப்பா. அது உண்டாக்குனவர்கிட்டே திரும்பி போயிடும். இவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய ஆவிக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்றாரு. உங்களுடைய ஆவினா உண்டு தானே, நீ பிடிச்சி வச்சுக்கோ, மறிக்காம. முடியாதுல்ல. அது ஏன்னா அது உன்னோட ஆவி கிடையாது, ஆண்டவர் கொடுத்த ஆவி, ஆண்டவர் கொடுத்த சுவாசம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு உயிர் இருக்கு. வேணான்னு எடுத்துக்கினாருன்னா போயிடுச்சு. அது உன்னோடது இல்லை, நீ பிடிச்சி வச்சுக்க முடியாது. அதனால உன்னுடைய ஆவி கிடையாது, அது ஆண்டவருடைய ஆவி. அதனால இவர் பிரசங்கிச்சது தப்பு. இவர் பிரசங்கிச்சது நல்லா கதை விடுவாரு. இவர் கதைகளை நம்பாதீங்க. நன்றி.